என்ன அவசரம் 22 வயசுல நீ கார் வாங்க வீடு வாங்க இடம் வாங்க கார் வாங்க வீடு வாங்க இடம் வாங்க தொழில பெரிய எப்படி ஆமாவன் பொண்ணோட அப்பா 60 வயசுல சம்பாரிச்சு வச்சத நம்ம மாப்பிள்ள பையன் வெறும் 20 வயசுல 22 வயசுல சம்பாதிக்கும்னு நினைக்கிறேன். பெத்தவங்களே அப்படிதான் நினைக்கிறீங்க. என்னத்த பண்ணுவான் பாவத்தை. காலேஜ் போனா கேம்பஸ்ல செலக்ட் ஆகலாம்னு நம்ம சொல்றீங்க. அவன் படிச்ச இன்ஜினியரிங் 7000 சம்பளத்துக்கு கூப்பிடுறேன். அதாவது மிடில் கிளாஸ் இவங்க தான் பெரிய பிரச்சனையே. சாபக்கேடு. அவனும் நம்ம அப்பா அம்மாவை காப்பாத்திடலாம் லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு சொல்லி ஏதாவது ஒரு முயற்சி இருக்கிறான். முடிய மாட்டேங்குது. அவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். அவன் போக கூடாதுன்னு இல்லை. அவனுக்கு என்ன பண்ணுவான் பாவம். ஒரு தொழில் கத்துக்கலான்னு போனா அங்க போனா ஏமாத்துறான். வேலைக்கும் சேர்த்துக்க மாட்டேறான். போற இடத்துல சம்பளமும் இல்ல. நமக்கு சுத்தி இருக்காங்க சொந்தக்காரங்க என்னமோ வந்து கேஸ்ட் அரசியல் பண்ற மாதிரி பேசிட்டு போறான். ஆமா என்ன சம்பளம் ஏன் அப்படி தெரிஞ்சுக்கீங்கன்னு உனக்கு போறோம். என்ன பண்ணுவான் சொல்லுங்க. ஒரு 22 வயசுல ஒருத்த மேல எவ்வளவு வேலைக்கு போன்னு சொல்லுவீங்க. இவ்வளவு சம்பாதிப்பீங்க. காரை வாங்க வீடை வாங்க கடனை வாங்க. என்ன பண்ணுவான் அவன் 22 23 வயசுல அவன் என்ன பண்ணுவான். ஒரு பேரண்ட் இருந்து ஒரு பேரண்ட் இல்லாம இருக்கான் பாருங்க. அவன் நிலைமை இன்னும் சுத்தம் இன்னும் சேர்த்து எடுத்துட்டு போகணும். எங்க போவான் எனக்கு புரியல. எங்க போய் அவன் என்ன பண்ணுவான். அந்த பையன் ஒரு தொழில் கத்துக்க முடியாது சார். இன்னைக்கு இந்த கோர்ஸ படி அந்த கோர்ஸ படி எதையாவது பண்ணி உருண்டு பரண்டு மேல வந்தலாம் பாக்குறான். முடிய மாட்டேங்குது. அவன் அவங்க வீட்டுல நடத்துறது ஒண்ணு இருப்பாரு. அது இன்னும் கூட அவன் இந்த 22 30 வயசுக்குள்ளதான் அவன் லைஃப கத்துக்கான். அவன் இதுக்குள்ளதான் அவன் ஃபெயிலியர்ஸ் பார்ப்பான். இதுக்குள்ளதான் அவன் சக்சஸ் பார்ப்பான். எதுவுமே இல்லாம போட்டு புஷ் பண்ணி முரட்டுத்தனமா அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி வெறுத்து போய் உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்ற முடியாம டிப்ரெஷனுக்கு போயிடுறான். ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி கடைசியில தான் போய் தண்ணி அடிக்கிறது தம் இப்படி போறான்.